கடலும் சாலையாகும், காசு இருந்தால் ஓடிவா, காசு இருந்தா வா, இல்லைன்னா வராத அப்படின்னு தான் அந்த சமூகம் சொல்லுது மக்களை பார்த்து. ஏன்னா மக்கள் முன்னேறதுக்கு பணத்து வழியே தான் போறாங்க. பொழுது விடிஞ்சு பொழுது போனாக்கா ஒரு மனுஷன் என்ன நினைக்கிறான், தன்னுடைய குடும்பத்துல 3 வேளை சாப்பாட்டுக்கு என்ன வழி, பிள்ளைங்களை எப்படி படிக்க வைக்கிறது, பொண்ணை எப்படி கரை சேர்க்கிறது, கடனை எப்படி வாங்கி திருப்பி அடைக்கிறது, இதே நினைப்போட இருக்கான் ஒருத்தவன். அவன் பொண்டாட்டி கடனை திருப்பி அடைக்கிறது எப்படின்னு யோசிக்கிறவனாவது பரவாயில்லம்மா, கடனை வாங்கினா எப்படி திருப்பி கொடுக்காம இருக்கிறான்னு சில பேர் யோசிக்கிறாங்க. ஐயா திருப்பி அடைச்சா கூட பரவாயில்லையா, இப்ப நிவாரணம் கொடுத்தாங்கல்ல, கூரை வீட்டுக்கு 2000 ரூபாய், ஓட்டு வீட்டுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டு அரசாங்கம் சொன்னிச்சு ரொம்ப திருப்தி தானே உனக்குன்னு. எங்கூர் ஆள் சொல்றான், கூரை வீட்டுக்கு 2000, ஓட்டு வீட்டுக்கு 1000, சின்ன வீட்டுக்கு எவ்வளவு கொடுப்பீங்கன்னு கேட்கறான். சதி பண்றாயா, சதி பண்றான். இப்படி பணத்து வழியிலே போறவன் அவன் பொண்டாட்டிய பார்த்து ஒரு பாட்டு பாடுறான். எப்படி தெரியுமாயா, உன்னால என்னால ஒருத்த வாழற முன்னால, பொன்னாக பொருளாக வாழ்க்கை ஓடுது முன்னால, என்னாடி கஸ்தூரி நினைச்சு பார்க்க மறந்துட்ட, நாம உழைச்ச உழைப்பு கேட்ட பணம் கிடைப்பது எப்போது, நாம உழைச்ச உழைப்பு கேட்ட பணம் கிடைப்பது எப்போது அப்படின்னு பாடுறாங்க. அவனுக்கு நாம உழைச்ச உழைப்புக்கு பணம் கிடைப்பது எப்போதுன்னு இப்ப பாடல, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் காலத்திலிருந்து பாடி இப்ப வரை பாடினாலும் எப்ப பாடினாலும் உழைத்த உழைப்பாளிக்கு மட்டும் உழைத்த உழைப்புக்கு ஊதியம் கிடைப்பதில்லை. அதுதான் இந்த நாடு. அப்படி கஷ்டப்பட்டு உழைச்சி அன்னைக்கு காசு அவன் கையில கிடைச்சு வச்சுங்களேன், மனுஷன் எப்படி தெரியுமா இருப்பான், அப்படியே குஜாலா ஆயிடுவான். போங்க, அது என்ன குஜாலு, சந்தோஷத்துல ஒண்ணுமே புரியாதுங்க, அததான் சொல்றேன் ஐயா. குஜாலா எப்படி தெரியுமா இருக்கும் அவன் வாழ்க்கை, தந்தன தானே தந்தன தானே தந்தன தானே தந்தானே, சும்மா தூக்கும். இப்படியாப்பட்ட மக்கள் எந்த வழியில போவாங்க, நீதி வழியில தானே ஐயா போறாங்க. ஐயா தசரதம் ஆண்டது விதி, ஷேர் மார்க்கெட் சரிஞ்சது விதி, சரித்திரம் நடந்தது விதி, சந்திராயின் சரித்திரமானதும் விதி, சுனாமி வந்தது விதி, கழுத்துக்கு சுருக்கு வந்தாலும் விதி, அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல அரட்டை அரங்கம் நடக்கணுங்கிறது விதி, அதை நீங்க முன்னாடி நின்று நடத்தி வைக்கணுங்கிறது விதி, அதுல கலந்துட்டு நான் பேசணுங்கிறது விதியா. அக்கா, என்ன மாதிரி அழகான பையனுக்கு அட்டு ஃபிகர் கிடைக்கிறதும் விதி, சொத்த பையனுக்கு சூப்பர் ஃபிகர் கிடைக்கிறதும் விதி. உன்னை நீ அழகான பையன்னு சொல்லிக்கிற பாரு, அதை கேட்கறது இங்க இருக்கிற எல்லாருக்கும் தலை விதி. ஐயா நாம ஒண்ணு நினைப்போம், ஆனா வேற ஒண்ணு நடக்கும். நினைச்சே பார்த்திருக்க மாட்டோம், திடுதிப்புன்னு அது நடக்கும். அதுக்கு பேர் தாங்க ஐயா விதி. ஐயா ஆத்து நிறைய தண்ணி போனாலும் அதை நாய் நக்கி தான் குடிக்கும், கோபுரம் நிறைய தீனி கொட்டி கிடந்தாலும் அதை கோழி கொத்தி தான் திங்கும். இப்படி ஜீவராசிகள் எல்லாமே விதி விட்ட வழிதான் போயிட்டு இருக்கு. நம்ம சாப்பிடும்போது எய்த்தாப்புல ஒரு நாய் உட்காந்து பார்க்குதுன்னு வச்சுக்கோங்க, சாப்பாட்டை பேசும் போது அது தட்டை பார்க்கும், எடுக்கும் போது கையை பார்க்கும். நாய் நினைச்சுக்குமா எடுக்கிற சாப்பாடெல்லாம் தனக்கு தானே, ஆனா நெல் விளையும் போதே நிர்ணயம் ஆயிடுச்சு அது யார்கிட்ட போய் சேரணும்னு. அந்த விதியை யாராலுமே மாற்ற முடியாதுங்க ஐயா. ஐயா நம்ம நிழல் வேணா நமக்கு பின்னாடி வரலாம் ஐயா, நம்ம விதி நமக்கு முன்னாடி போய் கதவை திறந்து வச்சுட்டு குத்தாட்டம் போட்டு நிக்குது. இன்னைக்கு மக்கள் தெளிவா இருக்காங்க, நம்ம சாமர்த்தியத்தாலையும் சக்தியால எதுவும் நடக்க போறது கிடையாது. இட்ட எழுத்துக்கு மேல் குட்டி கர்ணம் போட்டாலும் நடக்காது. இதை இன்னைக்கு மக்கள் உணர்ந்ததாலதான் விதி வழியே போறாங்கன்னு சொல்றேங்க. உழைப்புக்கு தேவை மதி. இந்த உழைப்பால உன்னுக்கு வந்த ஒரு நடிகரை பத்தி ஒரு சின்ன உதாரணத்துல சொல்றேன். ஒரு இளைஞர் ஒரு படத்துல நடிச்சாரு, சரிவர சான்ஸ் கிடைக்கல. ஒரு ப்ரொடியூசரை பார்க்கறதுக்கு அவரை இன்னொரு நடிகர் கூட்டு போறாரு. அந்த ப்ரொடியூசர் சொல்றாரு, கொஞ்சம் நடிச்சு காமிப்பாங்கிறாரு. நடிச்சும் காமிக்கிறாரு. அப்ப அந்த ப்ரொடியூசருக்கு திருப்தி படலை. அந்த கூட்டிட்டு வந்த சக நடிகர்கிட்ட சொல்லிடுறாரு, இல்லை இந்த பையனுக்கு சரிவர நடிக்க தெரியல, இவன் சினிமாவுக்கே லாயக்கு இல்லை, தயவு செஞ்சு கூட்டிட்டு போயிடுங்கன்னு. இது அந்த இளைஞன் காதலை வாங்கிடுறான், அழறான், அவமானப்படுறான்.
அப்பதான் அவன் மதியை யோசிச்சான், இந்த அவமானப்பட்ட இடத்தில் நாம் வெகுமானம் பெற வேண்டும், தொலைத்த இடத்தில் தான் நான் வெற்றியை தேட வேண்டும். உழைத்தார், கடுமையாக உழைத்தார். ஒன்றல்ல இரண்டல்ல, தொடர்ந்து 10 வருடங்கள் உழைத்தார். 10 வருடங்களுக்கு பிறகு அவர் நடித்த படமும் வெளிவந்தது. அவர் இறந்தாலும் இன்றும் பெயரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர்தான் புரட்சி தலைவர், பொன்மன செல்வர், மக்கள் தலைவர் எம்ஜிஆர். அவர் அன்னைக்கு சோர்ந்து போயிருந்தா, நமக்கு இதுதான் விதின்னு நினைச்சிருந்தா, அன்னைக்கே அவர் சினிமா விட்டுட்டு வேற தொழிலுக்கு போயிருக்கலாம், இல்ல வேற தொழில பணத்தை ஈட்டு இருக்கலாம். எப்பொழுதுமே ஒண்ணு நினைச்சீங்க, துரியோதனன் சபையில் உடனே வென்றது சூது, ஆனால் நிலைத்து நின்று ஜெயித்தது தர்மம். தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் மீண்டும் தர்மம் வெல்லும். அதனால மக்கள் எல்லாரும் மதி வழியே தான் போய்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிக்கிறேன். குயிலை பத்தி நமக்கு நல்லா தெரியும். அது எம்மா சதி செய்து பாருங்கய்யா. குயிலுக்கு கூடே கட்ட தெரியாது. காக்கா நல்லா கூடு கட்டும். தனக்கு கூடு கட்ட தெரியலினாலும் காக்காவை ஏதாவது ஒரு சதி பண்ணி அது கூட்டுல இருந்து அதை விரட்டி விட்டுட்டு இது போய் உக்காந்துக்கும். ஒண்ணுமே செய்யாத காக்காவுக்கு கூட கடவுளே இனிமையான குரலை கொடுக்கலையா? அந்த சதி செஞ்ச குயிலுக்கு தானங்கய்யா இனிமையான குரலை கடவுள் கொடுத்திருக்காரு. அதனாலதான் சொல்ற, மக்கள் செல்ற வழி சதி வழி தாங்கய்யா. ராக் பெல்லர்னு ஒரு கோடீஸ்வரன் கேள்விப்பட்டிருப்போம். தன்னோட 33வது வயசுலயே இந்த உலகத்துல 2வது மிகப்பெரிய பணக்காரன். அப்ப அவன் சொல்றான், நான் இந்த 2வது இடத்துக்கு வர்றதுக்கு நிறைய பணம் தேவைப்பட்டதே, நிறைய சதி தேவைப்பட்டதே, எனக்கு கொஞ்சம் விதியும் இருக்கு. இதை நான் எப்படி வந்தேன்னா பல சிறு தொழில்களை நசுக்கி பல தொழிலதிபர்களின் கல்லறை மேல ஏறி நின்று இந்த வெற்றியை பிடிச்சேன்னு கர்வத்தோட சொல்றான். ஒரு 40-45வது வயசுல அவனுக்கு உடல்நலம் சரியில்லாம போயிடுது. நிறைய மருத்துவம் வந்து பார்த்துட்டு அவனுக்கு விதிக்கப்பட்ட ஆண்டுகள் 10 வருஷம். 10 வருஷத்துல நீனும் செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஒரு துறவி போறாரு. அப்ப அவரை எதேர்ச்சையா அவர் சந்திக்கிறான் ராக் பெல்லர். அப்ப சொல்றா, நீ இறக்க போறது உறுதி ஆயிடுச்சு, நீ இவ்வளவு சொத்து சேர்த்து வச்சிருக்கில, இதெல்லாம் நாளைக்கு உன் பேரை சொல்லாதே, இதை நீ கல்வியில முதலீடு செய்யுங்கிறான். அவன் அதை செஞ்சுத்தான் பார்ப்போமேன்னு செஞ்சு சின்ன கல்லூரி ஆரம்பிச்சு ஓரளவு பெரிய கல்லூரியாவும் கொண்டு வந்துடுறான். அப்படி ஆரம்பிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் தான் சிகாகோ பல்கலைக்கழகம், மிகப்பெரிய பல்கலைக்கழகம். அவனுக்கு மதிப்பால் ஊட்டியது அந்த இந்தியர் யார் தெரியுமா? ஆன்மீகத்தை தன் அறிவால் கையாண்ட சுவாமி விவேகானந்தர். ஐயா, வாழை மீனை கேள்விப்பட்டிருப்பீங்க, விலங்கு மீனை கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னைக்கு மக்களிடையே பிரபலமாயிட்டு இருக்கிறது என்ன மீன் தெரியுங்களா? வாஸ்து மீனியா. கருப்பு நேரத்துல இருந்தா வெற்றி, எதிர்மறையானங்களா அது எடுத்துக்குமா. தங்க நேரத்துல இருந்தா வெற்றியை கொடுக்குமா. அந்த ஒரு மீனோட விலை என்ன தெரியுங்களா? 1 லட்சம் ரூபாய். இன்னைக்கு மக்கள் விதி வழியா போயிட்டு இருக்கிறதால தான் அந்த மீனுக்கு அவ்வளோ டிமாண்ட்யா. ஐயா, கிரிக்கெட்டை கண்டுபிடிச்சவன் இங்கிலாந்துக்காரன், ஆனா அவன் இன்னும் ஒரு வேர்ல்டு கப் கூட ஜெயிக்க முடியல. பாத்தீங்களா? அதான் விதி. அந்த விதி கோவலம் வாழ்க்கையில எப்படி தெரியுங்களா விளையாடுச்சு? கருப்பு கனல் கண்ணகியோட நல்லா வாழ்ந்துட்டு இருந்த கோவலம் மாதிரி அழக பார்த்து மயங்கணுங்கிறது விதி. திரும்பி கண்ணகி கிட்ட சேரணுங்கிறது விதி. ஐயா, மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னுவாங்க. நான் சொல்லலையா இன்னைக்கு மக்கள் விதி போயிட்டு இருக்காங்க. அந்த மகேசனை என்ன தெரியுங்களா சொல்லியிருக்கான்? எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது, எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும், எது இன்று உன்னுடையதோ அது நாளை மற்றொருவருடையது, மற்றொரு நாள் அது வேறொருவருடையது, இப்படின்னு சொல்லி விதிதான் நிரந்தரம் முடிச்சுட்டாரியா ஆண்டவனே. அதனாலதான் ஏன் சொல்றேன், இன்னைக்கு மக்கள் விதி வழிதான் போயிட்டு இருக்காங்க. அல்லும் பகலும் ஆனந்த நடமாடும் தில்லை நடராஜன் திருவருட்சேர் சிதம்பரத்தில் பொன்னம்பல குத்தனவன் பொற்பாதம் பணிந்து நான் வந்த வழி நொந்த வழிதான். வந்த வழி நொந்த வழி, அது வந்த வழி எந்த வழி? சிதம்பரம்னா அதுக்குன்னு ஒரு பெருமை உண்டு. சிதம்பரம்னா ஆம்பள ஆட்சின்னு அர்த்தம். ஐயா, சிதம்பரத்துக்கு இன்னொரு பெருமை உண்டு, என்ன தெரியுங்களா? சிதம்பர ரகசியம். சிதம்பர ரகசியம்னா சிவனுக்கு பிறகு இவனுக்கு மட்டும் தெரிஞ்ச ரகசியம். அந்த ரகசியத்தை உங்களுக்கு மட்டும் வேணா ரகசியமா சொல்றேன்.
22 வருஷமா என் பொண்டாட்டிகிட்ட கூட நான் சொன்னதில்லை. அட பாவிகளா. அப்பப்ப வந்து போற ரகசியம். சிதம்பர ரகசியம்னா என்னன்னீங்கன்னா, சிதம்பரத்துல எல்லாம் நொந்து போய் கிடக்குறான். இதான் சிதம்பர ரகசியம். ஐயா, நொந்து போனவன் நொந்து போன மாதிரியே இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் தெம்பா வந்திருக்கிறேன். நொந்து போயிருக்கிறது தெரியக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த மீசையை வச்சு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மீசையை வச்சு? ஆமா ஐயா, இந்த நாட்டில் 2 தொழில் முதுகெலும்பா இருக்கு. ஒன்று விவசாயம், இன்னொன்று நெசவு. இந்த விவசாயி எப்படியெல்லாம் கஷ்டப்படுறான் தெரியுங்களா ஐயா? இந்த விவசாயினுடைய கஷ்டம் இருக்கே, அதை சொல்லி மாளாது. ஒரு புருஷன் ஒரு பொண்டாட்டிக்கு எத்தனை முறை தாலி கட்டுவான்? ஒரு முறை தாலி கட்டுவான். ஐயா, ஏழை விவசாயி இருக்கானே, அவன் ஒவ்வொரு வருஷமும் தாலி கட்டிக்கிட்டு தான் இருக்கான். எப்படின்னு கேக்குறீங்களா? ஆடி மாசம் தண்ணி வர்றப்போ தாலி அவுத்து அடவு வச்சு விதை நெல் வாங்குவான். தை மாசம் அறுவடை முடிஞ்ச உடனே மூட்டு கட்டுவான். இதுக்கு இடையில அவன் படுற பாடு இருக்கு பாருங்க. இவன் காலையில ஏந்திரிச்சு மண்வெட்டி எடுத்துக்கிட்டு கோமணத்தை கட்டிக்கிட்டு நாத்தங்கால சீரு பண்ணி விதை விட்டு பயிராக்கி களை எடுத்து பக்குவமா வச்சிருந்தா பயிரை எலி தின்னுட்டு போடுது. எங்களுக்கு இப்ப என்ன ஒரு சந்தேகம்னா, அறிவாளிகள்லாம் சேர்ந்து கண்டுபிடிச்ச எலி மருந்த எலி திங்க மாட்டுது. இப்போ எலி அறிவாளியா, இதை கண்டுபிடிச்சோம் அறிவாளியா? இதெல்லாம் முடிஞ்சு அறுவடை செஞ்சுக்கிட்டு அப்படியே வந்தோம்னா உழுதவன் கணக்கு பார்த்தா உழக்கு கூட மீறல. விளைய வைக்கிறது நாங்க, அதுக்கு விளைய வைக்கிறது வேற ஒருத்தன். என்ன ஒண்ணு, நல்லா விளைஞ்சா நெல்லை விற்போம், ஒண்ணுமே விளையலன்னா கொல்லைய விற்போம். விஞ்ஞானமே விவசாயத்துக்குள்ள வராத அன்னைக்கு ஒரு காணிக்கு 60 மூட்டை அர்த்தம். அந்த கருமம் வந்ததுக்கு பிறகுதான் 20 மூட்டை அறுத்துக்கிட்டு இருக்கும். அதனால விவசாயிகள் நொந்துகிட்டு தான் இருக்கான். ஒவ்வொரு முறையிலையும் ஒவ்வொரு நாளையிலையும் மக்கள் நொந்த வழியில தான் போய்கிட்டு இருக்கான். அண்ணே, கருப்பு மாடு பச்சை புல்ல தின்னுட்டு வெள்ளையா பால் கொடுக்குதே, எப்படி? யாராவது யோசிச்சோமா? ஐயா, கருப்பு மாடு பச்சை புல்ல தின்னுட்டு வெள்ளையா பால் கறக்கிறது வேணா விதியா இருக்கலாம். அந்த பாலுலயும் எங்க ஆளு தண்ணியா கலக்குறான் பாத்தீங்களா, அதுதான் சரி. பாலுக்கே இவ்வளோ சேதி இருக்குதுன்னா, உலகத்துல பாலே இல்லாம பல குழந்தைங்க அழுவுது. தாய்ப்பால் கொடுப்பது மட்டுமல்ல, டப்பா பால் கொடுக்காம கூட பல குழந்தைங்க அழுவுது. ஆனால் இந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு குளத்துல ஒரு குழந்தை அழுதுச்சு. எல்லா குழந்தையும் அழுவதை போலத்தான் அந்த குழந்தையும் அழுதது. ஆனால் வானத்திலே இருக்கிற அம்பிகை இறங்கி வந்து அந்த குழந்தைக்குத்தான் ஞானப்பாலை குடித்தாள். அந்த ஞானப்பாலை கொடுத்ததன் விளைவால் தான் சீர்காழியில் ஞானப்பால் குடித்த ஞான சம்பந்தர், அவருக்கு ஏற்ற விதி எல்லா இளைஞர்களுக்கும் உண்டு சார். அந்த விழியாலே உறவாடி இன்பம் காணுகிற இளமை பருவத்தில் மார்க் எடுக்கிறதே விதி தானே சார். இப்போ 12வது பரீட்சை வந்துச்சு, 10 ரேங்க் போட்டான், 9 ரேங்க் பொம்பளை பிள்ளைங்க, 10வது ரேங்க் நம்ம பயிலுவோம். நான் ஒரு பையனை பார்த்து கேட்டேன், ஏண்டா 9 ரேங்க் பொம்பளை பிள்ளை எடுக்குது, 10வது ரேங்க் நீ ஏண்டா எடுத்தேன்னு. அவன் உடனே சொன்னான், காலங்காலமா பொம்பளை பிள்ளைங்க கட்டு செட்டா வீட்டுக்குள்ளார இருந்து பழகிடுச்சு, இப்பதான் படிக்க வருது, மார்க் எடுக்கலன்னா அனுப்ப மாட்டானுவ, அதனால அதுங்க எடுத்துக்கிட்டோம், நாங்க தியாகம் பண்றோம். பொண்ணுங்க ரொம்ப விவரமானவங்க, நம்ம பையன்க தான் மிகப்பெரிய தியாகிங்க. அதுங்களை நம்ம பொண்ணுங்களுக்கு படிக்கிறது மட்டும்தான் வேலை, ஆனா எங்களுக்கு பல வேலை இருக்கு. அவ்வளோ வேலையும் செஞ்சுட்டு நம்மால் படிக்கிறான் பார், அதுதான் பெரிய விஷயம். இன்னொரு பையன் சொல்றான், கல்விக்கு கடவுள் யாருன்னா நீங்க சொன்ன மாதிரி கலைமகள் தாண்டான. கலைமகள் ஆம்பளையா பொம்பளையான்னா? பொம்பளைடான. பொம்பளைக்கு தான் நான் மார்க் போடும், எப்படி ஆம்பளைக்கு போடுங்க?
அறிவு, மொழி, படிப்பு இது எல்லாம் மதியால் அமையும்னாரே. நான் கேட்கிறேன், ஒரு 4ஆம் வகுப்பு கூட படிக்க முடியாதவன் இந்த தேசத்திலேருந்து இன்னொரு மாநிலத்துக்கோ அல்லது இன்னொரு நாட்டுக்கோ போய் வேலை பார்த்துட்டு திருப்பி வருகிற பொழுது அவனுக்கு 3 லாங்குவேஜ் தெரியுது. நான் கேட்டேன், உனக்கு எப்படா இது வந்துச்சுன்னு? அண்ணே, அறிவும் படிப்பும் என்பது நீங்கள் நினைப்பதை போல ஏட்டில் அல்ல, நாங்கள் போய் வேலை பார்த்த நாட்டில் என்று சொன்னார். விதி எப்படி வேணாலும் விளையாடும்.